அன்பான ஆன்மீக அன்பர்களே, காசி காண்டத்தின் 33வது அத்தியாயத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்த ஆழமான விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள், எந்த தாமதமும் இல்லாமல் நேரடியாகவே அந்த புனித பயணத்தை தொடங்குவோம். தொடங்குவதற்கு முன் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த மங்களகரமான முழக்கத்தை சொல்லுவோம். ஓம் நமः பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. காசி மாநகரின் அந்த தெய்வீக அதிர்வுகள் இப்போது உங்கள் மனக்கண்ணில் நிறைந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். என்றென்றும் அழியாத அந்த புனித காசி மாநகரில் தேவர்களாலேயே போற்றப்படும் ஞானவாபி தீர்த்தம் எப்படி உருவானது? அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் மிகுந்த பணிவோடு இதே கேள்வியைத்தான் கேட்டார். இந்த கேள்வி பல கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரகசியத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பல கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பிரளய காலம் அது. உலகத்தில் நதிகளோ மேகங்களோ ஒரு சொட்டு மழையோ இல்லை, எங்கும் பெருவழி. அந்த நேரத்தில் சாக்ஷாத் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியுடனும் கையில் திரிசூலத்துடனும் காஷியின் ஆனந்தவனம் பகுதியில் அப்படியே தன்னிச்சையாக உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் கூட அடிமுடி காண முடியாத ஒரு பிரம்மாண்டமான மகாலிங்கத்தை ஈசன் பார்க்கிறார். பார்த்தவுடனே தன் கைகளால் குளிர்ந்த நீரை கொண்டு அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுகிறது. ஆனால் உலகத்தில்தான் தண்ணீரே இல்லையே, என்ன செய்வது? அப்போது ஈசன் கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. அந்த மகாலிங்கத்தின் தெற்குப் பகுதியில் தன்னுடைய கூர்மையான திரிசூலத்தை எடுத்து பூமியை மிக வேகமாகவும் உக்கிரமாகவும் குத்தினார். கற்பனை செய்யவே சிலிர்க்கிறதல்லவா? அந்த பிரம்மாண்டமான குத்தலால் ஒட்டுமொத்த பூமியும் அதிர்ந்து அப்படியே இரண்டாக பிளந்தது. அந்த பிளவிலிருந்து பாதாள உலகத்தின் அமுதமயமான நறுமணம் மிக்க புண்ணிய நீர் பேரிரைச்சலோட பொங்கி வழிந்தது. சிவனின் அந்த ஆவேசமான தாக்குதலில் உதித்த அந்த புனித நீரூற்றுதான் இன்று நாம் பக்தியோடு போற்றும் ஞானவாபி. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ரகசியம் இருக்கிறது. ஞானவாபி என்பது ஏதோ சாதாரண தண்ணீர் கிடையாது. ஈசன் அந்த புனித நீரால் மகாலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான முறை அபிஷேகம் செய்தார். அதில் மகிழ்ந்து வெளிப்பட்ட அந்த விஸ்வநாதர் இந்த நீருக்குச் சூட்டிய பெயர்தான் ஞானவாபி. அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவனுடைய பரம ஞானமே திரவ வடிவமாக, அதாவது நீராக உருகி ஓடும் வாவி என்பதுதான். ஆமாம், அது திரவ வடிவிலான சிவஞானம். அந்த நீரை தொடுவதே இறைவனின் எல்லையற்ற அறிவை தொடுவதற்குச் சமம். சரி, இந்த தீர்த்தத்திற்கு விஸ்வநாதர் அருளிய வரங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். சாதாரணமாக இந்த ஞானவாபி நீரை தொட்டாலே அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைத்துவிடும். ஒரு மிடர் பருகினால் ராஜசூய யாகம் செய்த பலன். இதிலே நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்தால் அவர்கள் பிரளய காலம் வரைக்கும் சிவலோகத்தில் முழு திருப்தியோடு வாழ்வார்கள். அது மட்டுமல்ல, திங்கட்கிழமைகளில் இதில் நீராடுபவர்களின் அறியாமை இருள் முழுமையாக விலகிவிடும், தீராத நோய்களெல்லாம் அகலும் என்று ஈசனே வரமளித்திருக்கிறார். இந்த ஞானவாபியின் மகிமை ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையோடு எப்படி பிரிக்க முடியாமல் இணைகிறது என்பதை இப்போது பார்ப்போம். பண்டைய காசியில் சுஷீலா என்று ஒரு உன்னதமான பிராமணப் பெண் வாழ்ந்து வந்தாள். சகல கலைகளிலும் தேர்ந்த மிக அழகான மங்கை அவள். தினமும் இந்த ஞானவாபி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு விஸ்வநாதர் ஆலயத்தை தூய்மை செய்யும் திருப்பணியை எந்த ஒரு உலக ஆசையும் இல்லாமல் மிகத் தன்னலமற்று செய்து வந்தாள். அவளுக்கு இந்த உலகமே சிவலிங்கமயமாகத்தான் தெரிந்தது. அவளது மொத்த வாழ்க்கையுமே ஒரு ஆழமான தியானமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சுஷீலாவின் இந்த அமைதியான பக்திக்கு நடுவே ஒரு பெரும் புயல் வீசியது. ஒரு நாள் இரவு அவள் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவளது அழகில் மயங்கிய ஒரு வித்யாதரன் அவளை அப்படியே கடத்திச் சென்றான். ஆகாய மார்க்கமாக அவன் அவளை கொண்டு செல்லும்போது வித்யன்மாலி என்ற கொடூரமான அரக்கன் வழிமறித்தான். அங்கே வானத்தில் ஒரு பயங்கரமான போர் மூண்டது. அரக்கன் தன்னுடைய கொடிய திரிசூலத்தாலும் வித்யாதரன் இடி போன்ற தன் முஷ்டிகளாலும் ஒருவரை ஒருவர் ஆவேசமாக தாக்கிக் கொண்டனர். இந்த போரின் முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி அந்த ஆகாயத்திலேயே மாண்டு போனார்கள். அந்த இருவரின் மரணத்தையும் நேரில் பார்த்த சுஷீலா தன் கற்பு நெறியை காத்துக்கொள்ளவும் அந்த வித்யாதரனை தன் மனதில் கணவனாக எண்ணியதாலும் அங்கேயே தீ வளர்த்து தன் உயிரை துறந்தாள். ஆனால் இங்கேதான் விஸ்வநாதரின் மாபெரும் கருணை வெளிப்படுகிறது. சுஷீலா எப்போதும் காசியின் ஞானவாபியையும் சிவலிங்கங்களையும் தன் மனதில் தியானித்துக் கொண்டே இருந்தாள் இல்லையா? அவளது அந்த அளப்பரிய ஆன்மீக ஆற்றலின் முன்னிலையால் மாண்டாந்த அரக்கனுக்கும் சரி வித்யாதரனுக்கும் சரி பாவங்களெல்லாம் நீங்கி நற்கதி கிடைத்தது. அவளின் தூய இருப்பே அந்த இருவருக்கும் முக்தியை அளித்துவிட்டது. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா?
இந்த புண்ணிய ஆன்மா இதோடு மறைந்து விடவில்லை. அடுத்த பிறவியில் சுஷீலா கர்நாடக தேசத்து மன்னனின் மகளாக கலாவதி என்ற பெயரில் அவதரிக்கிறாள். ஒரு மாபெரும் ராணியாக சகல ராஜபோகங்களுடன் அவள் வாழ்ந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் ஞானவாபியில் செய்த சிவ பூஜையின் புண்ணியம் அவளை சும்மவிடுமா என்ன? அரச வாழ்வின் கவர்ச்சிகளில் அவள் கொஞ்சமும் மயங்கவில்லை. தன் அரச உடலிலும் எப்போதும் திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து ஒரு தவ யோகினியைப் போலவே அவள் வாழ்ந்து வந்தாள். இந்த ஆன்மீக பயணத்தின் உச்சகட்டம் ஒரு நாள் நிகழ்ந்தது. வடதேசத்திலிருந்து வந்த ஒரு சிறந்த ஓவியன் அரசி கலாவதியிடம் ஒரு விசித்திரமான புனித வரைபடத்தை காட்டினான். அது ஒரு துணியில் வரையப்பட்ட காசி மாநகரின் முழு வரைபடம். ஓவியன் காட்டிய அந்த வரைபடத்தின் வழியே அவளது விரல்கள் மெல்ல நகர்கின்றன. காசியை சூழ்ந்துள்ள வரணா மற்றும் அசி நதிகள், முக்தி தரும் மணிகர்ணிகா படுத்துறை, பிரம்மகபாலம் விழுந்த கபாலமோச்சனம், இறுதியாக ஞானவாபி தீர்த்தம். இப்படி ஒவ்வொரு இடமாக அந்த ஓவியத்தில் அவள் பார்வையிட்டுபடியே வந்தாள். அந்த வரைபடத்தில் ஞானவாபி தீர்த்தத்தை கண்ட மாத்திரத்திலேயே கலாவதி தன்னை முழுமையாக மறந்தாள். ஏதோ யோக சமாதி நிலைக்குச் சென்ற ஒரு யோகினியைப் போல அப்படியே உறைந்து நின்றாள். அவளது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வரைபடத்தில் ஞானவாபியை தொட்டவாறே, ஆஹா, இதோ இங்கே ஓடுவதுதான் நான் பூர்வ ஜன்மத்தில் தினமும் நீராடிய உன்னதமான ஞானவாபி தீர்த்தம். இங்கேதான் என் விஸ்வநாதர் வீற்றிருக்கிறார் என்று பூர்வ ஜன்ம நினைவுகள் பொங்க உருகி பாடினாள். இந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு நமக்கு உணர்த்தும் மாபெரும் தத்துவம் என்ன தெரியுமா? காசி மாநகரம் என்பது வெறும் நிலப்பரப்பு கிடையாது. அது சாட்சாத் சிவபெருமானின் பிரம்மாண்டமான திவ்ய உடல். காஷியின் அத்தனை லிங்கங்களையும் உள்ளடக்கிய ஒரு மகா மந்திர வடிவம்தான் அந்த நகரம். இந்த கதையை கேட்பவர்களுக்கும் ஞானவாபியின் தோற்றத்தை தியானிப்பவர்களுக்கும் அவர்களின் அத்தனை கர்மாக்களும் அழிந்து ஈசனின் அருளால் என்றென்றும் அழியாத பிறவா பெருவாழ்வு கிட்டும் என்பதே இந்த அத்தியாயத்தின் ஆழமான செய்தியாகும். நாம் இந்த விளக்குரையின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஒரு திரவ ஞானமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஞானவாவியின் புனிதத்தையும் ராணி கலாவதியின் தூய பக்தியையும் உணர்ந்த இந்த தருணத்தில் நமது மனதிலும் அந்த தூய்மை நிறையட்டும். என்றென்றும் அந்த விஸ்வநாதரின் பேரருள் நம் அனைவரையும் வழிநடத்தட்டும். தொடர்ந்த ஆன்மீக தேடலில் பயணிப்போம். ஹரஹர மகாதேவா.